என்கிற வாக்குறுதியை தெரிவித்திருந்தார்கள். இப்போது ஆட்சி முடியக்கூடிய நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய விலை, மாநில அரசாங்கத்தினுடைய ஊக்கத்தொகை எல்லாம் சேர்ந்து இப்போது 3651 ரூபாய் ஏற்கனவே விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. ஆகவே இன்னொரு 349 ரூபாயை மாநில அரசு ஊக்கத்தொகை என்கிற முறையில் அறிவித்தால் 4000 டன் ஒன்றுக்கு கரும்பு விவசாயிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகவே அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மின்சார வாரிய ஊழியர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கேங்மேனாக இருக்கக்கூடியவர்களை கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை அந்த மின்வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக பரிசீலிப்பதாக, அந்த கள உதவியாளராக பணியமர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை போலவே ஸ்மார்ட் மீட்டர், மின்சார வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது என்பதை தனியார் துறையில் விடுவதற்கு பதிலாக கேரள மாநிலத்தைப் போல நம்முடைய மின்சார வாரியமே அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம். அதே மாதிரி சாலை பணியாளர்கள் 41 மாதம் ஒரு பணி தொடர்ச்சி இல்லாமல், ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு மீண்டும் அவர்கள் 41 மாத இடைவெளிக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டார்கள். ஆகவே அந்த பணி தொடர்ச்சியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் என்பதை வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் கடந்த 19 நாட்களாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக அழைத்து பேசி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தையில் இருந்தார்கள். அமைச்சர் அவர்களை அந்த சம்பந்தப்பட்ட போராடக்கூடிய ஆசிரியர்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும், தீர்வு காணுவதற்கு முயற்சிக்கிறோம் என்பதை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.